இந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் அவர்கள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க இந்த நடைமுறை? முதல்ல அவங்க வந்துட்டு எப்போ அவங்களுடைய கட்சியினுடைய கொறடா உத்தரவை தாண்டி முரணா கட்சிக்கு ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தாங்களோ அன்றைக்கும் 25 பேருடைய பதவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாருன்னு 21 பேர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதையும் ஏற்றுக்கிட்டு அவங்கள எல்லாம் மன்னிச்சிடுறீங்க. புரியுதுங்களா? ஓ அந்த ஒரு இது ஒரு சாம்பிராணி போட்டு பண்ணி வரை கட்சிடுவாங்க. அந்த மாதிரி மற்ற 4 பேர் வந்துட்டு கட்சி மாறி அவங்க பதவி இழந்துட்டாங்க. அவங்க எப்படி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாங்க? அவங்க மாறி ஓட்டு போட்ட உடனே பதவி போயிடுச்சு. ஆஸ் பர் தி 10th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இல்லை, அவர் சபாநாயகர் ஏற்றுக்கணும்ல, ஏற்றுக்கிற வரைக்கும் பதவி இருக்கு. சபாநாயகர் ஒரு கான்ஸ்டிடியூஷனு, மார்ஷலுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனு, விஜய்க்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனு, ஐயனாருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனா? ஒரே கான்ஸ்டிடியூஷன் தானே. அதன் மேலே தான் நம்ம வந்துட்டு உறுதிமொழியாக இருக்கிறோம். அப்புறம் என்ன உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று? பெரியார் கேட்ட மாதிரி அதுன்னு தலைக்கு ஒரு சீக்கா தாடிக்கு ஒரு சீக்கா? 4 பேர் பதவி எடுத்துடுறாங்க, நோட்டீஸ் கொடுத்தீங்க. இதே இது அவங்களுக்கு தானே. அப்படியாவது இல்லையா? 5 நாள் முடிவு எடுக்கணும். 18ஆம் தேதி நீங்கள் சொல்லிடணும், 22ஆம் தேதி சொல்லிடணும், 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு, 15 நாள் 21ஆம் தேதி 21ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறான். நீங்கள் சந்திக்கலை, இன்னைக்கு வந்து பேசுறீங்க. 2 வாரம் கழிச்சு உங்கள் வசதிக்கு எடுத்துகிட்டு போகணும்ல. அப்படியே ஒரு சட்டம் தானே, அரசமைப்பு தானே. அது அப்படி இப்படி ஓட்டிகிட்டு போனால் அப்படி வந்து நிற்க போகுது, அப்படி ஓட்டிகிட்டு போனால் அப்படி வந்து நிற்க போகுது. அப்படியா? அது வேர் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் யுவர் ஆக்ஷன்? உங்களுடைய நடவடிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொள்கை தாத்பரியம் அது என்ன, எங்கே இருக்குது? அது சொல்லுங்கள். 4 பேரோட ரெசிக்னேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கம் சொல்கிறீங்க. அதான் ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னத்தை நீங்கள் விளக்கம் கேட்பீங்க? அவங்க நீதிமன்றத்துக்கு போனால் சிரிக்க மாட்டாங்க. இது என்ன? அது முதல்ல அவங்க பதவியை இழந்துட்டாங்க. த மொமெண்ட் தே voted against the party's directive காலி. அப்புறம் என்ன நீங்கள் மறுபடியும் அவங்க அதில் குதிரை பெற குற்றச்சாட்டு ஒன்று இருக்குல்ல, அதை விசாரிக்கணும்ல. என்ன அடிப்படையில், எதுக்காக, என்ன காரணத்துக்காக ராஜினாமா செஞ்சாங்க? ஏன் அதெல்லாம் அவருக்கு தெரியாதாம்மா? குதிரை பெற இருந்தது விளக்கம் கேட்டால் தானே சார் தெரியும். அவங்க மனசுல இருந்து அவங்க சொல்லணும்ல. அது என்ன அவங்க மனசுன்னு சொல்லுவாங்கண்ணா, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போட்டியிட்டோம், அதுக்கு 25 கோடி செலவாச்சு, 50 கோடியாக கொடுத்தாரு ஆதவ அர்ஜுனா, அது எல்லாத்தையும் மீண்டும் போட்டியிடுறதுக்கு தேவையான துட்டு தரேன்னாரு. அதை சொல்லுவாங்களா? வந்து சொல்லுவாங்களா? சொல்லுங்க. பைத்தியம் முடிச்சா கூட அந்த உண்மையை சொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ட்ராமா. யுவர் எனக்டிங் எ ட்ராமா. அப்போவே 18 பேர் பதவி இழப்பு, 11 பேருக்கு இல்லைன்னா அப்போ சொன்னாங்க தெரியுங்களா? அதே தான் இப்போ கேலி கூத்தாக்குறாங்க அரசமைப்பை. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைமை, அவர் சொல்லக்கூடிய கொறடா, அவருடைய உத்தரவுக்கு என்னங்க நீங்கள் ஓட்டு போடலை, முடிஞ்சு போச்சு இல்லை? அப்போவே ஏன் அவங்க ஆட்சி ஆதரவாக வாக்கு போட்டாங்க? சபாநாயகர் எது ஒன்றும் சொல்லலாம், அது சட்டத்தினுடைய பார்வைக்கு உட்படுத்தப்படாது. இந்த வசதி தானே உங்களுக்கு எல்லாமே பண்ணுது. வேற என்ன? அது ப்ரிவிலேஜை பயன்படுத்துறது. அந்த மாதிரி நான் இத்தனை முறை போயிட்டு வரலாம், அதுக்காகவே அத்தனை முறை போயிட்டு வர்றது, அந்த மாதிரி கதை இது. வேற என்ன இதில் சொல்லுங்க பார்ப்போம். ஆளாளுக்கு ஒரு நியாயமான மன்னிப்பு விடலாம். அதை முதல்லயே அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா பரவாயில்ல, கண்டோன்ற ஒரு வார்த்தை இருக்குது கான்ஸ்டிடியூஷன்ல, அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு அவர் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு. உடனே இவங்க வந்துட்டு மன்னிச்சுட்டான்னு இவரு சொல்றாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. 5 தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வேலையை பார்க்க சொல்லி தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டு. ஆமா, அவங்க காலின்னு இவர் தானே சொன்னாரு. அந்த 4 இதுவும் அசம்பிளியில் காலின்னு சொன்னோன்னா அவங்களுடைய ப்ராசஸ் செய்வாங்க. அவங்க உங்களுக்கு தெரியும், நான் இன்னும் சொல்ல வேண்டியதில்லை. நமது தேர்தல் ஆணையம் வந்துட்டு அப்படு கட்டுறது தூயது, மிக தூய்மையானது இல்லையா தேர்தல் ஆணையம். ஸோ அவங்களை தேர்தல் நடத்த சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இடைத்தேர்தலில் வழக்கமாக எப்பயுமே எந்த காலத்துலையுமே ஆளும் கட்சிக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த முறை ஒரு புதிய ஒரு களத்தை தமிழ்நாடு அரசியல் சந்திச்சிருக்கு. ஆளுங்கட்சிக்கு ஏன் அட்வான்டேஜாக வரும்? நல்லா துட்டு கொடுப்பாங்க அதானே. விஜய் அந்த ஒரு இதெல்லாம் நிறைய உடைச்சிருக்காருல்ல. என்னது உடைச்சார்? யார் துட்டு கொடுக்கலையா? விஜய் ஆட்கள் நிறைய இடங்கள்ல கொடுக்கல. விஜய் தொகுதியிலே கொடுத்துருக்குறாங்க தொட்டு. பெரம்பூரில் 1000 ரூபாய் வச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் தெரியும், நமக்கு தான் தெரியும், எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நம்ம எல்லாம் தெரியுறாங்க.
அதே மாதிரி சேலம் மேற்குல நின்றவர் வந்துட்டு ஓமனூரில் நின்றவர் சேலம் மேற்குல நம்ம ஆளுக்கு வந்துட்டு 2000 கொடுத்துட்டாரு, அதனால தான் நம்ம இங்கே தோத்தோம், அதனால 5000 to 6000 ஓட்டு நம்மளுக்கு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுறாரு. வந்துச்சுல்ல, எல்லாத்தையுமே பார்த்தோம்ல. சேலம் மேலூரை நின்று தோத்த தாவேகா எம்எல்ஏ இது வேட்பாளர் அழுகுறாரு. ஏன்னா சேலம் மேற்குல நின்றவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, காசு கொடுத்துட்டு ஜெயிச்சு விட்டாராம் இவர். அதனால இது பாருங்க, விஜய் கட்சியில் இருக்கிறவங்கள யாரு ரசிகர்கள் தானே, அவங்க எல்லாருமே வந்துட்டு 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கி பார்க்குறவங்க. அவங்க எப்படி நியாயமா நேர்மையா நாணயமா இருப்பாங்க? அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இப்போ சோஃபா அனுப்புனாங்க. ஏன் சோஃபா அனுப்பிட்டு தான் போய் பார்க்கணுமா? சோஃபா போச்சுல எல்லாருக்கும். ஏன் போச்சு? ஏன் அதை முன்னாடி சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்களாம் தரையில் வந்துட்டு தடுக்கு போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா? விஜய் போனால் உட்கார்றதுக்கு இல்லை, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு 1-2 சோஃபா அனுப்பிட்டீங்களா? எதுக்கு இந்த நவாப் நாற்காலி வேலை? ஸோ அதெல்லாம் கிளீனாக செய்வாங்க. ஆட்சிக்கு வந்தாச்சு இல்லை, பதவியை தக்க வைக்கணும்ல. கிறிஸ்டோ ரெட்டி இருக்கிறாரு, ஆந்திரா பணக்காரர் இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறான் கூடவே. அவன் தான் டெல்லி கூடவே வரான், இறங்குறான், போகிறான், வரான், எல்லாம் வர்றாங்க. ஸோ அதனால இவங்க எல்லாமே செய்வாங்க. சும்மா இவர் சொல்றாரு அப்படி, அவ்வளோதான். இப்போ ஊர் ஃபுல்லாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாம் எங்கேருந்து வருது? தாவேகானுடைய ஒரு ஆள் எம்எல்ஏ கூட இல்லை, அவர் போயிட்டு ஒரு செங்கல் சோலையில் நின்றுட்டு ஒரு சோலையும் ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் என்கிட்ட கொடுக்குன்னு சொன்னதை எடுத்து பார்த்துட்டு தானே கட்சி விட்டு நீக்கினாங்க. எந்த தைரியத்தில் சொன்னார்? விஜய் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இங்கிலீஷ் படத்தில் சொல்கிற மாதிரி எரேஸ் பண்ணுவாங்களா? செலவு பண்ண துட்டுகள்லாம் யார் தருவா? நான் தான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கிறேன்ல, சீட்டு கொடுக்கும் போதே 5 கோடி ரூபா செலவு பண்ணிங்களான்னு கேட்டு சீட்டு கொடுத்தீங்களே, அப்போ அவன் எங்கே வந்து சம்பாதிப்பான்? அதை சொல்லுங்கள். இங்கே தான் நம்ம சம்பாதிப்பான். அப்புறம் நிறைய ஒரு கேள்வி சார். சமீபத்தில் நீங்கள் இந்த சோஃபா பிரச்சனைகளை பற்றிலாம் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. இந்த பேரங்கரன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு சில உண்மைகளை உடைச்சதா சொல்கிறாரு. உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்திச்சாங்க, ஒரு பெரிய பேரம் போச்சு, கடைசி நேரத்தில் ட்ராப் ஆயிடுச்சு, ஸ்டாலினே ஃபோனில் பேசினாரு. இல்லை, ஆக்சுவலாக என்ன அப்படின்னோம்னா அது எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆக எடப்பாடி ஆதரித்து திமுக ஆதரவோட எடப்பாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்துச்சு. நடந்தது உண்மை. அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திச்சாரு. அதுக்கு பிறகுதான் ஆளுநர் வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் வந்துட்டு 118 கேட்டாலும் நான் வந்துட்டு அவங்களுக்கு மதுரை சபை அமைக்க அடைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இவர் எம்எல்ஏக்களை கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு புதுச்சேரி போனாரு. திரும்பி வரத்தோட காட்சி மாறிடுச்சு. எல்லாரும் திமுகவுக்கு நியாயமா, இதை அடுக்குமா, பொறுக்குமா அப்படின்லாம் கேட்டவுடனே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திருமாவளவனை வச்சு ஒரு கேம் ஆட போட்டாங்க. அதுவும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. அது திருமாவளவன் என்னடா அது திடீர்னு நம்ம தடைக்கு வந்துட்டு இப்படியாப்பட்ட வேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒதுக்கிட்டாரு. இதான் நடந்துச்சு. ஆனால் இதில் பணக்காரங்களாம் இன்வால்வ்டு, அதையும் நான் சொல்ல வரேன். இல்லை, இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே ஒரு பெரிய கடுமையான ஒரு பேட் இமேஜை கொண்டு வரும். வந்துச்சு, உண்மைதான், இல்லைன்னா சொல்ல முடியாது, நடந்துச்சு தான். டெல்லியில் பயணத்தை முடித்துக்கொண்டு நேரடியாக கர்நாடகாவிற்கு சென்று எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் வழிபாடு செய்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு வாளும் பரிசளித்திருக்கிறார், அதாவது காணிக்கையா கொடுத்திருக்கார். எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் அவருடைய நம்பிக்கை பொறுத்த ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இவர் இவ்வாறு அப்படி போறதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோதிடர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க சில நேரங்களில், இந்த கோயிலுக்கு போங்க, இப்படிப்பட்ட ஒரு பரிகார பூஜையை செய்யுங்க, இந்த நேரத்தில் வழிபடுங்க அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இவர் போறாரு அப்படின்னு நினைக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஆன்மீக நோக்கம் இல்லை, அவருடைய சொந்த வாழ்க்கை சார்ந்த அரசியல் சார்ந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இப்படி அவர் போனாருன்னு தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய் அவர்களுடைய டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில். இதெல்லாம் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்திலேயே இந்தியாவிலேயே 2வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. மகளிர்கள் நிறைய பேர் வேலைக்கு போற இடம் தமிழ்நாடு. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு ஆரம்பத்துல வந்தப்ப கஜானா காலின்னு ஒரு கதை சொன்னீங்களே, என்ன இது, எதை நம்புறது? ஆமா, எல்லாமே வந்துட்டு ஸ்டாலின் ஆட்சியில் சாதித்த விடயங்கள் தான். அதெல்லாம் பொருளாதார வளர்ச்சியில் வந்துட்டு 2வது இடம், உற்பத்தியில் முதலிடம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் 40 இந்தியாவில் வந்துட்டு எம்ப்ளாய்டு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய பெண்களினுடைய 43% தமிழ்நாட்டில் தான் அப்படின்ட்டு ஏராளமான தரவுகளை வந்துட்டு கொடுத்தது யாருன்னா அவர் கலந்துக்கிட்ட அதே நித்தி ஆயோக் தான். தமிழ்நாடு இப்படியெல்லாம் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் நித்தி ஆயோக் தான்.
ஏன்னா நீங்கள் இந்திய ஒன்றிய அரசனுடைய பல்வேறுபட்ட இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசப்பட்டது எல்லாமே வந்துட்டு உண்மைக்கு மாறானது அப்படின்றதே தெரிய வரும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பூ அப்படிலாம் பேசினார் இல்லைங்களா? அதெல்லாம் வந்துட்டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். குற்றமே இல்லாத ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கவே முடியாது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால தான் அவரே நடத்தின ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிட்ட ஆற்காடு இளவரசர் சொன்னார், நல்ல ஒரு இடம் வாடுறதுக்கு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட இது நல்ல ஒரு பாதுகாப்பான மாநிலம் தான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். விஜயை வச்சுக்கிட்டே தான் சொன்னார். இப்படி ஏராளமான விடயங்கள்லாம் இருக்குது. என்ன நமக்கு பெரிய ஒரு குறை என்ன அப்படின்னோம்னா, திரு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த துணிவை வந்துட்டு இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசுறதுக்கு வந்துட்டு விஜய் கிட்ட இல்லையோ அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன். காரணம் என்னன்னா, பதவியேற்ற உடனே ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னோம்னா, ஒரு அரசு விழாவில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்த அரசு விழாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு எப்படி வரி பகிர்வில் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்றத ஒரு பட்டியலிட்டார். இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ தூரம் வரியாக கொடுக்குறோம், நாங்கள் 30% வரியாக கொடுக்குறோம், எங்களுக்கு இன்டர்ன் வரி பகிர்வில் வெறும் 4% தான் தரீங்க. ஆனால் அதை வச்சுக்கிட்டே நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு கொடுக்குறத அதிகப்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் பேசினார். அப்போ ஒரு அரசியலை தூண்டலை, எதுவும் பண்ணலை. திமுககாரங்களும் வந்திருந்தாங்க, பிஜேபி ஆதரவாளர்களும் வந்திருந்தாங்க, எதுவுமே ஆகலை. அவ்வளோ அழகாக அதை எடுத்து வச்சார். இந்த அளவுக்கு தமிழ்நாடு பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, அதிகமான உற்பத்திகள் ஆகக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனால் உற்பத்தியான பொருட்கள் விற்கிற இடத்துல தான் ஜிஎஸ்டி அந்த இடத்துக்கு போயிடுது. அப்படி போகும்போது தமிழ்நாடு வந்துட்டு ஒன்ஸ் அகைன் ஒரு பாதிக்கப்பட்ட சஃபரிங் ஸ்டேட்டு தான். இப்படி எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னேறிய மாநிலம். ஆனால் இந்த முன்னேறிய மாநிலத்துக்கு 2 மெட்ரோ திட்டங்கள் மதுரைக்கும் கோவைக்கும் தமிழக அரசு கேட்டுச்சு. அதை நீங்கள் மறுத்துட்டீங்க. அது கொடுக்கணும். இதை விட கம்மியான மக்கள் தொகை உள்ள டயர் 2 சிட்டிஸ்க்கெலாம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும் அவர். அது எழுப்பலை. அப்போ ஸோ இது 2வது விஷயம். 3வது முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடிதம் எழுதுறது, அவங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிற அந்த அபய குரலை தான் கொடுக்குறாரு ஒழிய, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முதல் செயற்குழு கூட்டத்தில் நான் கொடுத்த ஒரு தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றினாங்க. அதாவது மீனவர்கள் வந்துட்டு எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறது ஒரு குற்றமே கிடையாது. அப்படி எல்லை தாண்டி வந்தவங்களை வந்துட்டு அண்டமை நாடுகள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, பிடிக்கணும், அவங்கள திருப்பி அனுப்பிடணும். அவளை துன்புறுத்தக்கூடாது, மீன் வலைகளை அறுக்கக்கூடாது, அவங்க பிடிச்சி வச்ச மீன்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, சிறையில் அடைக்கக்கூடாது, அவங்களுடைய போட்டுகளை வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கக்கூடாது. அப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. யூஎன் கன்வென்ஷன் ஆன் லா ஆன் சி, யூஎன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தீர்மானமாகவே படித்தோம். அது விஜய் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்று வச்சோம்னா தான், ஏன்னா இந்த எல்லை தாண்டி மீன் பிடிச்சாங்க அப்படின்றது ஒரு குற்றமில்லாத ஒரு விடயத்தை குற்றம்னு ஆக்கி நம்ம மீனவர்களை வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு கொன்று அவமானப்படுத்தி சிறையில் அடைச்சி அவங்கள போட்டுகளை சிதைச்சி எவ்வளவோ விஷயங்களை வந்துட்டு பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அரசு. அதை கண்டுகொள்ளாமல் இருக்குது மோடி அரசு. அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஜய் அவர்கள் வந்துட்டு அதை பேசாது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இலங்கை தொடர்பான ஒரு 500 கொள்கை வகுப்பில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உரிய இடம் கொடுக்கணும், தமிழ்நாட்டை கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் அதை செய்யணும் அப்படின்ற குரல் வந்துட்டு வரல. ஆனால் மோடி சொல்கிறாரு, மாநிலங்களுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றமும் எல்லாமே கொள்கை வகுப்பு இருக்கணும் அப்படின்றது. அப்படின்னா ஏன் தமிழ்நாடு கன்சல்ட் பண்ணலை அப்படின்னு அதுக்கு வந்துட்டு விஜயனுடைய அனுபவம் போராதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் அதை பற்றி பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுறலாம். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, பெண்கள் தொடர்பானது, பெண்கள் விமன்ஸ் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சொல்ல தான். தெர் இஸ் நத்திங் லைக் விமன்ஸ் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அலோன். எல்லாமே இருக்காது, யூத் இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு சொல்கிறாரு. அதற்கான ஒரு தேவையெல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்கிறது. மற்றபடி இதற்கு முந்தைய அரசு கடைபிடித்த அந்த சமகர சிக்ஷா அபியான் அந்த நிதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியதை கொடுங்க. மும்மொழி கொள்கையை வந்துட்டு நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான், அதெல்லாம் வந்துட்டு பாகுபாடு பார்க்காம எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி நீட்டு தேர்வில் விலக்கு கேட்டிருக்காரு. ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிட்டு நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரிய அளவுக்கு போராட்டம் இந்திய அளவில் வந்துருக்குது. இதுதான் சமயம், நீட்டு தேர்வை ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் விஜய். ஏன்னா +2 படித்து டாக்டர் ஆகி பல ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பாக பணியாற்றுறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மாநிலம், அது எது நாங்கள் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கலாம். அது அவருக்கு எழுதி கொடுக்கல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படிப்பட்டவங்க எழுதி கொடுக்கல.
இப்படி அதே மாதிரி பெரிய 6 வழிச்சாலையாக தான் ஆகணும்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு to திருச்சி இதெல்லாம் வந்துட்டு ஒன்றிய அரசோட்டையும் எடுத்துக்கும். இதுதான் சாக்கு. 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 90 வழிச்சாலை அதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு அந்த சுங்க வரி வசூல் மையங்களை வச்சு அது இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்க விடலாம்ல. ஏற்கனவே தமிழ்நாட்டில் அது அதிகம். ஸோ அதை வந்துட்டு அவங்க செய்வாங்க. அதெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனால் ரயில் திட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா உரிய ஒதுக்கீடு இருக்காது. அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே, அதில் வந்துட்டு இருக்காது. அதை இவர் வந்துட்டு சொல்லியிருக்கலாம், இதுக்கெல்லாம் ரயில் திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு போன முறையெல்லாம் 1000 ரூபாய் ஒரு 8 ரயில் திட்டங்களுக்கு கொடுத்தீங்க, இப்போ இந்த முறையாவது அதை வந்துட்டு நல்லா கன்சிடர் பண்ணி நல்லா உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்படி ஏராளமான விடயங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் தவற விட்டவை, விஜய் தவற விட்டவை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்துட்டு இங்கே பதவியேற்ற பிறகு முதல்ல இருக்கக்கூடிய அந்த நிலைமை என்ன அப்படின்றத வந்துட்டு அவர் ஆராயவே இல்லை. தமிழ்நாட்டோட நிதிநிலை எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுடைய மற்ற நிலை இருக்குது, தமிழ்நாட்டுடைய தேவை என்ன, தமிழ்நாட்டுக்கு எது பாதிக்கப்படுது. இப்போ ஒரு கடன் அப்படின்ற ஒரு விடயத்தை மட்டுமே சொல்லிட்டு ஒரு ஆட்சிக்கு வந்து சொல்றாரு. இவரு கடன் வாங்கிட்டாங்க, கஜானா காலி ஆச்சு. கஜானா காலி ஆகலை அப்படின்றது இப்போ இன்ன வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்குது. இன்னும் பட்ஜெட் போடலை. இன்னைக்கு தங்கம் தன்னரசு போட்ட பட்ஜெட்டில் தான் ஓடிட்டு இருக்குது ஆடு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் கடன் வாங்குறோம்? மத்திய அரசு உரிய வரி பகிர்வது நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த விடயத்தை ரிலேட் பண்ணி பேசுறதுக்கு தவறிட்டாரு. அதையே எழுதி கொடுக்க மாட்டாங்க. அவங்களாம் சும்மா இது இப்படி எப்படி செய்யலாம்னா இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசமான ஒரு கூட்டத்தை கொடுப்பாங்க. நம்ம தான் வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம தான் செய்யணும். ஸோ இப்படி ஏராளமான லேப்சஸ் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமானது. உதயநிதி சுட்டி காட்டுறது என்னன்னா, ஏற்கனவே ஸ்டாலின் அரசு சாதித்த விடயங்களை இவரும் சாதனையாக குறிப்பிடுறாரு. ஆனால் இவர் சொன்னது என்னது வேற எது, இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு தேர்தல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் ஒரு மோசமான விளைவு என்னென்னவோ சொன்னார். இவர் குறை சொன்னார் ஒழிய தமிழ்நாடு வந்துட்டு சிறப்பாக இருக்கு அப்படின்றத வந்துட்டு இப்போதான் இவர் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கரெக்டானது தான். இல்ல பட் இங்க இருக்கிற பிரச்சனைகளை ஒரு கவர்மெண்டா போய் அங்க சென்ட்ரல்ல விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அந்த அந்த கவர்மெண்டா விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் கோரிக்கைகளை எடுத்து வைக்கலாம்ல, கோரிக்கைகளை எடுத்து வைக்கலாம்ல. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொன்னது ரொம்ப ரைட்டு. ஒரு பிஜேபி கவர்மெண்ட், இது தாவேகா கவர்மெண்ட் முன்னாடி இருந்தது பின்னாடி இருந்தது பார்க்க வேணாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலையில வந்துட்டு நீங்க என்ன கேட்கணும் அப்படின்றதுல தெளிவா போயிருக்கலாம்ல. தெளிவு இல்லையே. அதான் நான் சுட்டி காட்டுறேன். இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரா இருந்தப்ப கேட்டிருக்காரு. எந்த விஷயத்துக்கும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. இவர் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ? இல்ல அப்படிதான் ஒன்று சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லையா அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்திலாம் தெரியும். இப்போ சமூக சிக்ஷா அமைய திட்டத்தில் 3500 கோடி இருக்கு தர வேண்டியது. ஸ்டாலின் கேஸ் போட்டிருக்கிறாரு. அதுக்கு சட்டப்படியான ஒரு இடமே இல்லை. அப்படி ஒரு நிதி அளிப்பெல்லாம் வந்துட்டு நீங்க தராத இருக்கிறதுக்கு வந்துட்டு எந்த விதமான சட்ட அனுமதியும் அவங்களுக்கு கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவங்க செய்கிறாங்க, கேஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தான். நான் என்ன சொல்ல வரேன், நம்மளுக்கு ஃபோக்கஸ் இருக்கட்டும். முதல்ல நம்ம அங்கே போய் பேசும்போது எல்லா மாநில முதல்வர்களும் இருக்கும்போது நம்ம எப்படி எடுத்து வைக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் எடுத்து வைக்கிறோன்றத அவங்களுடைய முன்னிலையில பிரதமருக்கு எடுத்து வைக்கும் போது நாளைக்கு சுட்டி காட்டலாம். அன்னைக்கு பேசும்போது பிரசாத் இருக்குங்க. அதுக்கப்புறமும் நான் உங்களை சந்திச்சார்ல அவரு சந்திச்ச போது இதெல்லாம் எடுத்து வச்சேன். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் என்ன விதமான பிரதமர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலாம்ல பின்னால. அது ரொம்ப முக்கியம். விஜய் அவர்கள் இந்த முறை டெல்லிக்கு செல்றப்போ ரெண்டாவது முறையா பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறார். கடந்த ஆட்சி காலத்துல ரொம்ப ஒரு எனிமிட்டி இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி. பட் விஜய் அவர்கள் ரொம்ப இணக்க போக்க கையாளுற மாதிரி தெரியுது. இதனாலேயே நிறைய விஷயங்கள் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இணக்கப்பாட்டோடு இருந்து சாதிக்கிறது அப்படின்றது வந்துட்டு அரசவைக்கு ஒவ்வாத பேச்சது. மார்ஷலாக இருந்தாலும் ஐயா இருந்தாலும் 2 ஓட்டு போடுறோம். 1 பார்லிமெண்ட்டுக்கு, இன்னொன்று சட்டமன்றத்துக்கு. 2 ஈக்குவல் வேல்யூ தான். பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு மேலே சட்டப்பேரவை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அரசமைப்பு சட்டப்பிரிவு 240 ஆர்டிகல் 240 எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி மாநில அரசும் மத்திய அரசும் ஒவ்வொரு விடயத்திலும் ஒன்றி செயல்படணும் அப்படின்றது வழிகாட்டு நெறிமுறை தான். அது 240 நீங்கள் படிச்சுக்கணும். ஈவன் ஒரு தூக்கு தண்டனை விதிக்கிறது, தூக்கு தண்டனை கைதிக்கு வந்துட்டு மன்னிப்பு வழங்குறதுல கூட ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்த பிறகு அதில் மாநில அரசு வந்துட்டு தலையிட்டு எதுவும் பண்ணக்கூடாது, ஒரு இணக்கப்பட்டோடு செயலாற்றணும் அப்படின்ற அளவுக்கு அது வந்துட்டு பேசி வச்சுருக்காங்க, எழுதி வச்சுருக்குறாங்க. எனவே இது இவரோட இணக்கத்தோடு இருக்கணும் அதெல்லாம் வராது. அப்படிலாம் இது இப்போ நேருவோட இணக்கப்பாட்டோட அண்ணா இருந்தாரா? நேருவோட காமராஜர் இருந்தாரா? காமராஜர் இல்லை, காங்கிரஸ் வச்சு தான் தெரியும். எல்லாம் அழுத்தி தான் வாங்கணும். ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிதி பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அதை தூக்கி மாநில அரசு தலையில் வைக்க பார்ப்பாங்க. பற்றாக்குறை இருக்குது, எங்களுக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க திட்டத்துக்காக அவங்க நிதி ஒதுக்கீடு குறைக்கிறாங்கல்ல, அப்போ நம்மளுக்கு செய்ய மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணால் அழுத்தம் கொடுத்தும் போராடி தான் பெறணும்.
ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் ஒரு வெற்றியை கொடுத்திருக்குதா அல்லது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இல்லை, நம்ம முன்னே கச்சேரிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ற அளவில் தான். இதை தாண்டி ஒன்றும் இல்லை. இவர் போனாரு, இவர் சொன்னாரு, இவர் பேசுனாரு, இவர் வந்தார், அவ்வளவுதான். இதை தாண்டி இதில் ஒன்றுமே இருக்காது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபாலோ அப்ல தான் வந்துட்டு எல்லாமே இருக்கு.